அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, ஹதீஸ் நூற்களின் வகைகளை பற்றி, அவைகளின் அமைப்புகளை பற்றிய விஷயங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் கிதாபுகள் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு அவைகளை வகைப்படுத்தி இருக்கிறார்கள், பெயர்களை கொண்டு வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரைக்கும் ஒரு 6 வகைகளை நாம் கண்டிருக்கிறோம். அந்த 6 வகைகளில் அஸ்ஸுனன் என்பதாகவும், அஸ்ஸஹீஹ் என்பதாகவும், முஸன்னஃப் என்பதாகவும், அல் முஅஜம் என்பதாகவும், அல் முஅத்தாத் என்பதாகவும் இதுவரைக்கும் நாம் 6 வகைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஹதீஸ் துறை அறிஞர்களிடத்தில் இந்த 6 வகைகள் தான் பெரும்பாலான ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த 6 வகைகளாகத்தான் பிரித்திருக்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் இன்னும் ஒன்றை அதிகப்படுத்தி இதையும் ஹதீஸ் கிதாபுகளுடைய வகைகளாக என்ன செய்கிறாங்கன்னா சேர்க்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் அல் முஸ்ததரகாத் அப்படிங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸ் கிதாபை வகைப்படுத்துகிறார்கள். அல் இஸ்தித்ராக் ஃபி இஸ்லாஹில் அஹ்லில் ஹதீஸ். ஹதீஸ் துறை அறிஞர்களிடத்தில் இந்த இஸ்தித்ராக் என்று சொல்வதற்கான அந்த வழமையான பாஷை என்னவென்றால், ஓ ஜமுல் அஹாதீஸ் அல்லதி தக்கூன் அலா ஷரத்தி அஹதில் முசன்னிஃபைன் வலம் யுஹ்ரிஜாஹா ஃபி கிதாபி. அதாவது புகாரி, முஸ்லிம் இவைகளைத்தான் நாம் சஹீஹ் என்று சொல்லுவோம். ஹதீஸ் கிதாபுகளில் ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கிதாபுகளாக அஹ்ல சுன்னah வல் ஜமாஅவுடைய அறிஞர்கள், ஒட்டுமொத்த அறிஞர்களும் உம்மாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த கிதாபுகள் 2 கிதாபுகளிலும் எல்லா சஹீஹான ஹதீஸுகளும் தொகுக்கப்பட்டு விட்டனவா என்று சொன்னால் இல்லை. பின்னாடி அவங்க ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்ததுக்கு பின்னாடி ஒரு சில ஹதீஸுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் அந்த 2 ஆசிரியர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், அவர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வதற்கு என்ன ஷரத்துக்கள் விதித்திருக்கிறார்களோ அந்த ஷரத்தின் அடிப்படையில் அந்த ஹதீஸுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஹதீஸுகள் புகாரியிலோ முஸ்லிமிலோ பதிவு செய்யப்படவில்லை. ஸோ அப்படியாப்பட்ட ஹதீஸுகளாக என்ன செய்கிறாங்கன்னா பின்னாடி வந்தவர்கள் தொகுக்கிறார்கள். ومعلوم أن الشيخين البخاري ومسلم, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் லம் யஸ்தௌஇபா அஸ்-ஸஹீஹ் ஃபி கிதாபிஹிமா, எல்லா சஹீஹையும் தங்களுடைய கிதாபுகளில் இந்த 2 இமாம்களும் கொண்டு வந்து விடவில்லை என்பது அறியப்பட்ட, உணரப்பட்ட ஒரு விஷயம்தான். இது இயல்பு. அது ஒரு சில விஷயங்கள் தவறி போதல் என்பது என்ன இருக்கும் அப்படின்னா இயல்பு தான். அப்போ அந்த அடிப்படையில் வலம் யுஹ்ரிஜாஹு ஃபீ கிதாபைஹிமா, அவர்களுடைய கிதாபில் பதிவு செய்யப்படாத பல சஹீஹான ஹதீஸ்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. வமா அத்தஜ இஜ்திஹாதஹு இலா தஸ்ஹீஹி வ இல்லம் யகுன் அலா ஷர்த் வாஹித் மின்ஹுமா வ ஹுவ யுனப்பிஹு அலல் கிஸ்மில் அவ்வல் பிகௌலிஹி ஹாதா ஹதீஸுன் அலா ஷர்த் ஷைഖைன் அவு அலா ஷர்த் புகாரி அவு அலா ஷர்த் முஸ்லிம். அப்போ பின்னாடி வந்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன, இந்த அவ்வாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு விடுபட்ட அந்த சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு கிதாபாக என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்திருக்கிறாங்க. அதுல அவ்வாறு தொகுத்தவர்கள் அந்த ஹதீஸ் பதிவு செய்து விட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு சில ஹதீஸுகள் 2 இமாம்களுடைய நிபந்தனையின் அடிப்படையில் அது சஹீஹாக இருக்கும். அப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னா, அது ஹதீஸுன் அலா ஷர்த்தி ஷைഖைன், இந்த ஹதீஸ் 2 ஷேக்மார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் 2 பேருடைய ஷரத்தின் அடிப்படையிலும் இது சஹீஹ் என்பதாக குறிப்பிட்டிருப்பார்கள். அல்லது அவ் அலா ஷர்த் புகாரி, ஒரு சில ஹதீஸுகளில் இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷரத்தின் அடிப்படையில் இது சஹீஹ் என்பதாக குறிப்பிட்டிருப்பார்கள். அவ் அலா ஷர்த்தி முஸ்லிம், இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய
ஷரத்தின் அடிப்படையில் அது சஹீஹாகும் என்பதாக என்ன செஞ்சிருப்பாங்க, குறித்திருப்பார்கள். இப்படி ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்து அந்த ஹதீஸ்களை கொண்டு வந்து அதை யாருடைய அடிப்படையில், எந்த ஷரத்தினுடைய அடிப்படையில் அது சஹீஹாக இருக்கிறது என்பதையும் மேற்கோள் காட்டி இவ்வாறு கிதாபுகளை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தொகுத்திருக்கிறார்கள். இப்படி அதுல ஒரு வகையை என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அல் கிஸ்மு ஸானி பி கௌலி ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுல் இஸ்னாத். ஒரு சில ஹதீஸுகளையும் அதுல என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில ஹதீஸுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர்கள் இவர்களுடைய அறிவு, இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய ஆய்வு, அந்த ஆய்வின் அடிப்படையில் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சஹீஹ் என்பதாக ஒரு சில ஹதீஸுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள் ஒரு சிலது பின்னாடி தைஃபாக என்ன செஞ்சிருக்கு அது என்னன்னா சாஹில் தஸ்ஹீஹ். இவங்க அந்த ஹதீஸை என்ன செஞ்சது சஹீஹ் என்று சொல்வதில் கொஞ்சம் பொடுபோக்கு என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்ப இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா தொகுக்கப்பட்ட கிதாபுகள் இருக்கிறது. அந்த மாதிரியான கிதாபுகள், அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் சஹீஹான ஹதீஸுகளை மட்டும்தான் தொகுக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தொகுத்திருக்கிறார். ஆனால் தொகுத்த அவர்கள் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னா, எல்லா சஹீஹான ஹதீஸுகளையுமே தங்களுடைய ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யலை. ஒரு சில ஹதீஸுகள் விடுபட்டு என்ன செய்து இருக்கிறது. ஸோ அவ்வாறு விடுபட்டு போன ஹதீஸுகளை பின்னால் வந்த இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதையெல்லாம் தேடி 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 அதை ஒரு கிதாபாக என்ன செஞ்சு தொகுத்து அந்த ஹதீஸுகளை எப்படி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு பேருடைய ஷரத்தின் அடிப்படையில் சஹீஹான ஹதீஸ் ஆகும் என்று பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஷரத்தின் அடிப்படையில் மட்டும் ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்குமே என்று சொன்னால், இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் சஹீஹாகும் என்பதாக குறிப்பிட்டிருப்பார்கள். அதேபோல் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகள் அவங்களுடைய ஷரத்தின் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்குமே என்று சொன்னால் இது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஷரத்தின் அடிப்படையில் சஹீஹாகும் என்பதாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப இவ்வாறு புகாரியிலும் முஸ்லீமிலும் விடுபட்டு போன சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் அதுல தொகுக்காம வேறு பல ஹதீஸுகளை என்ன செஞ்சிருக்காங்க, அதுல தொகுத்து எழுதியிருக்காங்க. அது அந்த கிதாபை தொகுத்த அறிஞர்கள், இமாம்கள் தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு சில ஹதீஸுகளை சஹீஹ் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இனம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னால் வந்த அறிஞர்கள் அவ்வாறு அவர்கள் இனம் காட்டிய விஷயங்களை என்ன இருக்குன்னா, ஒரு சில விஷயங்களை தைஃபான ஹதீஸ் என்பதாகவும் இனம் காட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு தொகுக்கப்பட்ட கிதாபுகளை அறிஞர்கள் அல் முஸ்தத்ரகாத், அடைந்து கொள்ளப்பட்டவைகள் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பெயரிட்டு இருக்கிறார்கள். அல் முஸ்தத்ரக்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த முஸ்தத்ரக்ல மிக பிரபல்யமானது இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபு மிக பிரபல்யமான கிதாப். இதை பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை தங்களுடைய விஷயத்தில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதற்கொண்டு, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதற்கொண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபை சுட்டி காமித்திருக்கிறார்கள். முதலாவது இந்த முஸ்தத்ரகாத்ல மிக பிரபல்யமானது இமாம் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு ஹம்துவியா அல் ஹாக்கிம் அன்-நைசாபூரி. இமாம் ஹாக்கிம் சுருக்கமாக சொன்னால் இது அவங்களுடைய முழு பெயர். இமாம் ஹாக்கிம் என்கிற பெயரிலேயே அவர்கள் பிரபல்யம் அடைந்திருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன் என்ற நூல் இதில் மிக பிரபல்யமானது. இவர்கள் ஹிஜ்ரி 405 மரணம் அடைந்தவர்கள். ஸோ அதற்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இவர்கள் தொகுத்த இந்த கிதாபில் எவைகள் இவர்களாகவே சஹீஹ் என்பதாக இனம் கண்டிருக்கிறார்களோ அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அல்-அஹ்சு அல்-முஸ்தத்ரக் என்ற பெயரில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை தஹ்கீக் பண்ணி அதில் எது தஈஃபு, எது முன்கரானது, எது மௌலுவாக இருக்கிறது என்பதை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதில் தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதே போன்று
இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய முஸ்தத்ரக் அல் சஹீஹைன்ல அவங்களாகவே சஹீஹ் என்பதாக இனம் கண்ட அந்த ஹதீஸுகளை சுட்டி காமிச்சு இது என்ன காரணத்திற்காக அவர்கள் சஹீஹ் என்பதாக சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பதை பற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதை சுட்டி காமித்து இருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஹதீஸை அவர்கள் சரி என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தரத்தை ஆராயப்பட வேண்டும். ஆராய்ந்து அது என்ன நிலைமைக்கு வருகிறது, அது சஹீஹானதா, லைஃப் ஆனதா, ஹசனானதா, ஏன்னா அது மௌது ஆனதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் நாம் என்ன செய்யணும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஹதீஸ் உரையாளர்கள் நமக்கு இனம் காட்டியிருக்கிறார்கள். இதே போன்று இன்னொரு முஸ்தத்ரக்கும் இருக்கிறது, அல் முஸ்தத்ரக் அல சஹீஹைன் என்று அப்படிங்கிற பேரில் இமாம் அபீதர் அப்துபின் அஹமத் இபின் முஹம்மது இபின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் ஒன்றும் இருக்கிறது. இவர்கள் இது அல்லாமல் நிறைய கிதாபுகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொகுத்திருக்கிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 434 மரணம் அடைந்தவர்கள். அதற்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபை என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிதாபை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்சாமாத் அப்படிங்கிற பேரில், முஸ்தத்ரக்ங்கிற பேரில் எல்லாம் அவங்க தங்களுடைய கிதாபுக்கு அப்படியே ஒரு பேர் வச்சுட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா புகாரியிலும் முஸ்லீமிலும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பதிவு செய்யப்படாத சஹீஹான அவர்களுடைய ஷருத்தின் அடிப்படையில் சஹீஹான ஹதீஸ்களை தனியாக தொகுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கிதாபை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா அல் இல்சாமாத் அப்படிங்கிற பேரில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பதிவிட்டு இருக்கிறார். இல்சாமாத் வ தன்பிய அப்படிங்கிற பேரில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வெளியிட்டு இருக்கிறார்கள். அபில் ஹசன் அலி இப்னு உமர் இப்னு அஹமத் அத்தாரகுத்னி அல் பக்தாதி அமீருல் முஃமினீன் பில் ஹதீஸ். ஹதீஸ் துறை அறிஞர்கள் அமீருல் முஃமினீன் அல் ஹதீஸ் என்பதாக இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு புனைப்பெயர் எல்லாம் இட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 385 என்ன செஞ்சிருக்காங்கன்னா மரணம் அடைந்தவர்கள். அதற்கு முன்பாக இந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்திருக்கிறார்கள். இதை அவங்க தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா முஸ்னத் அந்த கிதாபுகள், முஸ்னத் என்கிற கிதாபு எவ்வாறு எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில் தொகுத்து இந்த கிதாபை அவர்கள் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அல் இல்சாமாத் என்று பெயரிட. அப்போ இதை என்ன செய்வாங்கன்னா ஹதீஸ் அறிஞர்கள் முஸ்தத்ரக் அல சஹீஹைன் என்பதாகத்தான் என்ன செய்வாங்க குறிப்பிட்டு காட்டுவார்கள். அப்போ 3 முஸ்தத்ரக்காத்துகள் இருக்கிறது. ஒன்று அல் முஸ்தத்ரக் அல சஹீஹைன் லில் இமாம் அல் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபு. இன்னொன்று இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபு. இன்னொன்று இமாம் அபீதர் அப்துபின் அஹ்மத் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபு. இந்த 3 கிதாபுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அவசியம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வகைகள் என்பது இந்த 7 வகைகள் தான். இந்த 7 வகைகளை நாம் புரிந்து கொண்டு என்ன அடிப்படையில் இவைகளை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்தந்த கிதாபுகளை அந்தந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அணுக வேண்டும். பொதுவாக சஹீஹ் என்கிற அந்த தரத்தில் இருக்கக்கூடிய கிதாபுகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா வகைப்படுத்தப்பட்ட எல்லா வகை கிதாபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஹதீஸுகள் தான். ஆய்வுக்குட்படுத்தி அவைகள் என்ன தரத்தில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு பின்னால் அவைகளை நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.